ஹீரோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டீலர்கள் 500 கோடி குடுங்க, இல்லைன்னா தற்கொலை செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துனாங்க. இந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன? அப்படிங்கிறத முழுமையா பார்ப்போம். இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். இணைஞ்சு தெரிஞ்சுங்க. சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுமையாக பாருங்கள். நவீன் முஞ்சல் இவர் தாங்க மேனேஜிங் டைரக்டர் ஹீரோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு. ஸோ இவருடைய வீட்டு முன்னாடி வரைக்கும் போய் டீலர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய நிலைமை வந்திருக்கு. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட டீலர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நிறைய பேர் தற்கொலை முயற்சிக்கும் முயன்றிருக்காங்க. இதில் பிரதமர் மந்திரிக்கும் மேலும் கவர்மெண்ட் நிறுவனங்களுக்கும் இவங்க எழுத்துப்பூர்வமாக இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முக்கியமான போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே வண்டியோடைய உதிரி பாகங்கள் மற்றும் பேட்ரி இதெல்லாம் அவங்களுக்கு வரல அப்படிங்கிறது தான் முதல் கோரிக்கை. மேலும் சப்ளை பண்ண வேண்டிய வெஹிக்கிளும் சப்ளை பண்ணல, 2 மாதங்களில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாக்குப்போக்கு சொல்வதாக டீலர்கள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இதனுடைய மொத்த மதிப்பு 500 கோடி அப்படிங்கிறது ஒரு எஸ்டிமேஷனாக வந்து நம்ம பத்திரிகை அறிக்கையெல்லாம் சொல்லுது. ஆனால் இந்த நிறுவனத்தில் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, இது முற்றிலும் புறம்பானது, மேலும் குறும்புத்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த நிர்வாகத்தினர்கள் பத்திரிகையில் சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர்களே புரிஞ்சுக்கங்க. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டீலர்ஷிப் வச்சு நடத்தக்கூடிய ஒரு வெஹிக்கிள் கம்பெனிக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் பல இருக்குது. ஓலா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஷேரில் லிஸ்ட் ஆச்சுங்க. ஸோ ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறதாகட்டும், தொழில் தொடங்குறதாகட்டும், அந்த நிறுவனத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான முறையான ஒரு தேடுதலை பண்ணிட்டு தான் நம்ம அந்த விஷயத்த பண்ணணும். நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது அந்த தொழிலில் மூலதனம் போட்டு பார்ட்னர்ஷிப் இறங்குறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் ஒரு தரமான தேர்வை மேற்கொள்ளணும். எந்த ஒரு செயலையும் செஞ்சதுக்கப்புறம் ஏன்னு யோசிக்கக்கூடாது. செய்கிறதுக்கு முன்னாடியே பல தடவை யோசித்து நிதானித்து அலசி ஆராய்ஞ்சு பண்ணால் கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். ஸோ இவங்களுடைய ப்ராப்ளம் சரியாகுமா? எம்டி இவங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தந்துருவாரா? அப்படிங்கிறத நம்ம அந்த போராட்டத்தோட முடிவில் தான் பார்க்கணும். கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் சரியான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.